வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. மயூரகிரி பாலமுருகனுக்கு ஹரஹரோஹரா. எல்லாம் உள்ள எம்பெருமானி பேரொருள் பெருங்கருணையாலே மயூரகிரி பாலமுருகன் சன்னிதானத்திற்கு அனைவரும் வரவேண்டும் என்பதற்காக முருகனின் 1000 திருநாமங்களில் ஒவ்வொரு நாமாவளியின் அர்த்தங்களை சொல்லி வருவோம். முதலில், நம்மால் முடியாததை பிறர் செய்கிறார்கள் என்றால், பிறரால் செய்ய முடிகிறது என்றால் நம்மால் முடியும் என்பதும் எண்ணம். அந்த எண்ண முடியாத சக்தி உடையவர் அந்த முருகன். இவ்வளவுதான் சக்தி என்று முருகனுக்கு வகுத்துவிட முடியாது, எல்லையற்ற சக்தி. அதனால் முதல் நாமாவளி ஓம் அசிந்த சக்தஹே நமக. அடுத்ததாக இரண்டாவது நாமாவளி ஓம் அனகாய நமக. மனத்துக்கண் மாசலனாதல், குற்ற உணர்வு தராத செயல்களை செய்ய வேண்டும் பக்தர்கள். அது முருகன் பக்தர்களின் இலக்கணம், அடையாளம். அப்படி குற்றமற்றவராக அவர் தோன்றுகிறார். அது அவருடைய இரண்டாவது நாமாவளி. ஓம் அனகாய நமக. ஓம் அசோபியாய நமக. அசைக்க முடியாத நம்பிக்கை உரியவர்களுக்கு அந்த இடத்திலே அசையாது நிலைத்திருப்பவர் மனதிலே. முருகனுக்கு விட ஒரு கடவுள் கிடையாது என்கின்ற அளவிலே முருகப்பெருமாள் பிரத்யட்சமாக நிலைத்திருப்பார். அதனால் அவர் அசோபியாய நமக. ஓம் அபராஜிதாய நமக. சொலல் வல்லன் சோர்வுடன் அஞ்சான் இவனை இகழ்வல்லர் யாருக்கும் அரிது என்பது போல, சொல்லில் வல்லவன், செயலில் வல்லவன், சோர்வில்லாதவன் முருக பக்தர்கள் இலக்கணமும் அதுவும். அந்த முருகனுக்கு பெயர்தான் அபராஜிதாய நமக, தோல்வியே அறியாதவன். அநாத வக்ஷலாய நமக. எளியோருக்கு இறங்குபவர். சமுதாய அமைப்பே முன்னேறியவர்களை தட்டி கொடுத்து வாழ்த்த வேண்டும், பின்தங்கியவர்களை கை கொடுத்து தூக்க வேண்டும், நம்மோடு அவர்களுக்கு கைகோர்த்து சரிசமமாக பழக வேண்டும். யாரும் உயர்ந்தவராக தாழ்ந்தவராக கிடையாது, எல்லாரும் சமம். அப்படி எளியோருக்கு இறங்குபவர் முருகனின் அடையாளமாக வரும். அதனால் அவருடைய நாமாவளி அநாத வக்ஷலாய நமக. ஓம் அமோகாய நமக. பயனளிப்பவர். தோன்றிற் பயனடு தோன்றுக, அகலில் தோன்றலில் தோன்றாமை நன்று. உன்னால் பயன் இருக்கணும், முன்னுதாரணமாக இருக்கணும், முக்கியமானவனாக இருக்கணும், முதன்மையானவனாக இருக்கணும். பயனை அளிப்பதல், ஏதாவது ஒரு பயனை அளித்து கொண்டே இருக்க வேண்டும். சரித்திரத்தில் இடம்பெறலாம். பயனற்ற சொல் பேசாமல், பயனற்ற செயல்களை செய்யாமல் பயனுள்ள மனிதராக வாழ வேண்டும். அந்த நாமாவளி தான் அவருக்கு. ஓம் அமோகாய நமக. ஓம் அசோகாய நமக. சோகம் என்பதே கிடையாது முருக பக்தர்களுக்கு. முருகனோட சரணாகதி அடைந்தவர்களுக்கு சோகமே கிடையாது. அதனால் அவர் அசோகாய நமக. ஓம் அஜராய நமக. என்றும் 16, எப்போவும் இளமையாக இருக்கவிடல், என்றும் புதுமையானவர், எப்பவும் புதுசாக தோன்றுவார் முருகன். அதனால் அவருடைய பெயர் அஜராய நமக, புதுமையாக இருக்கக்கூடாது. அத்யுதாராய நமக. பெரிய வள்ளல். அதனால தான் அவர் மனைவி பேர் வள்ளி. அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் வள்ளல், வாரி வணங்கக்கூடிய வள்ளல் பெருமாள் மயூரகிரி மாமுருகன். ஓம் அககராய நமக. ஒரு மனிதன் பிறப்பு முதல் இறப்பு வரை எவ்வளவு தோஷங்கள் அவனை சுற்றி இருந்தாலும், தோஷங்களால் வருத்தப்பட்டாலும், வேதனைப்பட்டாலும், அந்த தோஷங்களை, அனைத்து தோஷங்களையும் அகற்றக்கூடியவன் முருகப்பெருமான் ஒருவரே. அதனால் அவர் அந்த நாமாவளி அககராய நமக. ஓம் அக்ரகண்யாய நமக. முதலில் நமக்கு ஒரு பிரச்சனை, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா முதலில் எண்ணத்தக்கக்கூடியவர் முருகப்பெருமாள் தான். அவருக்கு மேலே சக்தி கிடையாது. அதனால் அக்ரகண்யாய நமக, முதலில் எண்ணத்தக்கவர். அனந்த மகிம்னே நமக. முருகனுடைய பிரவாகத்தை சொல்கிறதுக்கு அளவு கிடையாது, அளவற்ற சக்தி உடையவர். அதனால் அளவற்ற மகிமை உடையவர்னால ஓம்
அக்கரகன்யாய நமக, அனந்தமகிம்னே நமக, அபாராய நமக, அவ்யயாய நமக. அடிபட்டவர் அவருக்கு பக்தர்களுக்கு அருள் புரிவதால் பக்தர்களும் அடிபட்டவர்கள் ஆவார். ஆனந்த மோக்ஷதாய நமக, விடுதலை அளிப்பவர். பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு சுதந்திரம் இல்லாமல் அது பிரச்சனையிலேயே சுதந்திரம் இருப்பாங்களே, அதுலேருந்து விடுதலை அளிப்பவர், துன்பங்களிலிருந்து விடுதலை. அநாதையே நமக, அவருக்கு தோற்றமும் கிடையாது, மறைவும் கிடையாது. எப்படி இந்து மதம் தோற்றுவித்தவரும் கிடையாது, அதே போல் இந்து மதம் போல் சனாதனி அவருக்கு தோற்றம் எப்போதும் சொல்ல முடியாது. அச்சுதாய நமக, நெறி பிறராதவர். ஒரு விதிமுறைகள் வாழ்க்கையில் நம்ம வகுத்துக்கிட்டோன்னா அந்த நெறி பிறராக இருக்கிறவங்க எல்லாரும் முருக பக்தர்கள் தான். அகல் மசாய நமக, எந்த தப்பு தண்டாவும் செய்யாதவர்கள் முருக பக்தர்கள். அக்ரதுரியா நமக, ஜீவர்களோட கஷ்டத்தை உணர்பவர்கள். அமித விக்ரமா நமக, அமிர்தா நமக, நித்தியமானவர், அமிர்தமானவர், சாகாவரம் தரக்கூடியவர். அகோரா நமக, முருகன்னா அழகு, அழகுனா முருகன். அகோரா நமக. அனந்தா நமக, முடிவற்றவர். ஓம் அமலா நமக, அழுக்கற்றவர். மனசில் எந்த அழுக்கமும் இல்லை, புறத்துமே அகத்துமே எல்லாம் முருகனோட அருள் இருந்தால் சாத்தியமாகும். அரிந்தமா நமக, பகைவர்களே இல்லாமல் செய்யக்கூடியவர். எல்லா உலகக்கும் ஆதாரம் அவர், அதனால் அகிலாதாரா நமக. மீதி 1000 நாமாவளி இருக்குது. இப்போது மயிலுபரி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.